அலசிப்பாரு நீ உலகத்துல அண்ணனுன்னா அண்ணனையா. உயர்த்தாதே 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 சொத்து வரியை உயர்த்தாதே 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 சொத்து வரியை உயர்த்தாதே அடிக்காதே 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 ஏழை மக்கள் வயிற்றில் அடிக்காதே ஏழை மக்கள் வயிற்றில் அடிக்காதே விடமாட்டோம் சொத்து வரியை உயர்த்திட விடமாட்டோம். கண்டிக்கின்றோம் தமிழக அரசை கண்டிக்கின்றோம். உயர்த்தாதே சொத்து வரியை உயர்த்தாதே சொத்து வரியை உயர்த்தாதே திரும்ப பெரு சொத்து வரியை திரும்ப பெரு கண்டிக்கின்றோம் தமிழக அரசை கண்டிக்கின்றோம். மாநில நிர்வாகி சார் யார மாவட்ட சார் மாநில 20 பேர் நாங்க நிக்கிறது இடம் சார். நீங்க அது மாதிரி பண்ண வேண்டாம். எல்லா மாநகராட்சி ஆர்குமெண்ட் வேண்டாம். நீட்டா பண்ணீங்க. எல்லா கடைசி நேரத்துல எதுக்கு சார் எல்லாரும் பண்றோம். நாங்க போய் மனு 10 பேர் வாங்க. நீங்க 10 பேர் சீவங்க அப்ப எவ்வளவு பேர் பண்ணாங்க? ஒரு 25 பேர் பண்ணாங்க. அப்ப அவங்க மட்டும் சார் போட்டோ சார் கூட்டிட்டு போனாங்க சார். போட்டோ இருக்கு போட்டோ பேர் போனாங்க. நான் தான் சார் 10 பேர் போனாங்க. 10 பேருக்கு மேல அலோவ் பண்ணல. பிரஸ்கார் 10 பேர் வந்தாங்க. மாவட்டத்துக்கு நாங்க எல்லாரும் கூப்பிடுறோம். மாவட்டத்துக்கு பக்கத்துல சார் கேக்குறோம். உங்களுக்கு என்ன தகவல் சொல்லிருக்கீங்க சார்? தகவல் சொல்லிருக்கமா இல்லையா? தகவல் சொல்லியா? ஹலோ சொல்லுமா சார். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பண்றேன். மீட்டிங்ல இருக்கிறேன். ஓகே நீங்க பக்கம் அவ்வளோதான். சொத்து வரியை உயர்த்தாதே சொத்து வரியை உயர்த்தாதே அடிக்காதே ஏழை மக்கள் வயிற்றில் அடிக்காதே விடமாட்டோம் சொத்து வரியை உயர்த்திட விடமாட்டோம். கண்டிக்கின்றோம் தமிழக அரசை கண்டிக்கின்றோம். தேமுதிக ஆர்ப்பாட்டம்
ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் தேமுதிக ஆர்ப்பாட்டம் 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 கழக தலைவர் ஆணையேற்று ஆர்ப்பாட்டம் 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 தென் சென்னை தெற்கு மாவட்ட சார்பாக ஆர்ப்பாட்டம் 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 ஆலந்தூர் மேற்கு பகுதி சார்பாக ஆர்ப்பாட்டம் 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 மக்கள் நலனில் அக்கறை இல்லாத மாநில அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் 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 மக்கள் விரோத ஆட்சி நடக்கும் எடப்பாடி அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் 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 சொத்து வரியை உயர்த்திய சென்னை மாநகராட்சியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நியாயமா எடப்பாடியே நியாயமா பல மடங்கு சொத்து வரியை உயர்த்தியது நியாயமா மாநில அரசு வருத்தாதே வரி சுமையை ஏற்றி ஏழை மக்களை வருத்தாதே வஞ்சிக்காதே ஏழை மக்களை வாழ விடாமல் வஞ்சிக்காதே குறைத்துவிடு உயர்த்திவிட்ட சொத்து வரியை குறைத்துவிடு கண்டிக்கின்றோம் மக்கள் விரோத அரசை கண்டிக்கின்றோம் எடப்பாடி அரசை கண்டிக்கின்றோம் சென்னை மாநகராட்சியை கண்டிக்கின்றோம் ஆர்ப்பாட்டம் தேமுதிக ஆர்ப்பாட்டம் கழக தலைவர் கேப்டன் ஆணையேற்று ஆர்ப்பாட்டம் சென்னை தெற்கு மாவட்ட ஆர்ப்பாட்டம் தேமுதிக ஆர்ப்பாட்டம் சந்தகுமார் அப்படியே ஓகே முன்னாடி போ முன்னாடி போ ஓகே சிங்க நிப்பாட்டிங்க உள்ள அப்படி போயிடுறாரு இது இல்லையா ஹலோ சொல்லுங்க சார்
ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் ஆலந்தூர் மேற்கு பகுதி சார்பாக ஆர்ப்பாட்டம் 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 மக்கள் நலனில் அக்கறை இல்லாத மாநில அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் 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 மக்கள் விரோத ஆட்சி நடத்தும் எடப்பாடி அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் 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 சொத்து வரியை உயர்த்திய சென்னை மாநகராட்சியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நியாயமா நியாயமா எடப்பாடியே நியாயமா பல மடங்கு சொத்து வரியை உயர்த்தியது நியாயமா மாநில அரசு வருத்தாதே வரி சுமை ஏற்றி ஏழை மக்களை வருத்தாதே வஞ்சிக்காதே ஏழை மக்களை வாழ விடாமல் வஞ்சிக்காதே குறைத்து விடு உயர்த்திவிட்ட சொத்து வரியை குறைத்து விடு கண்டிக்கின்றோம் மக்கள் விரோத அரசை கண்டிக்கின்றோம் எடப்பாடி அரசை கண்டிக்கின்றோம் சென்னை மாநகராட்சியை கண்டிக்கின்றோம் ஆர்ப்பாட்டம் தேமுதிக ஆர்ப்பாட்டம் கழகத் தலைவர் கேப்டன் ஆணையற்ற ஆர்ப்பாட்டம் தென்சென்னை தெற்கு மாவட்ட ஆர்ப்பாட்டம் தேமுதிக ஆர்ப்பாட்டம் அடனி தங்கக்கட்சி சிங்கக்குச்சி இனிவாம் பேரச் சொல்லும் பட்டி தொட்டி மீண்டும் என் தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து வருகின்ற போது கண்டிப்பாக இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்துவோம் என்று சொல்லி இங்கு திரளாக வரை தந்த அத்தனை உணவுகளுக்கு மேலும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நமது புரட்சி தளபதி அண்ணன் எல்கேஎஸ் அவர்கள் கண்டன உரையாற்றுவார்கள். அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். இன்று நம்ம தலைவருடைய ஆணைக்கிணங்க தென் சென்னை தெற்கு மாவட்ட சார்பில் ஆலந்தூர் பகுதியில் சென்னை மாநகராட்சியுடைய அனைத்து பகுதியிலும் சொத்து வரி ஏற்றத்தை கண்டித்து இந்த பகுதியில் பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை பொறுப்பு ஏற்று நடத்திக் கொண்டிருக்கும் மாவட்ட கழகத்தை அன்பு பிரபாகர் அவர்களே மற்றும் இங்கு வருகை தந்துள்ள மாவட்ட கழக நிர்வாகிகளே, பகுதி கழக நிர்வாகிகளே, சட்டக்கழக நிர்வாகிகளே மற்றும் மகளிர் சேர்ந்த நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 2011 நம்முடைய தலைவர் அவர்கள் தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்தார். இன்னைக்கு அப்ப பாத்தீங்கன்னாக்கா இதே போல தமிழ்நாட்டில் அனைத்து பகுதிகளிலும் சொத்து வரி ஏற்றப்படும் என்று அன்று இருந்த அரசாங்கம் கூறியது. அதுக்கு முதலாக குரல் கொடுத்தது தேசிய முற்போக்கு திராவிடர்கள் தான். அன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா குரல் மட்டும் கொடுக்கல, அது வெற்றியும் பெற்ற மாட்டேங்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 2016 அப்புறம் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவில்லை. 3 வருஷமா உள்ளாட்சி அமைப்பே கிடையாதுங்க.
இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா சொத்து வரி வாங்குறாங்க, இன்னைக்கு 50% ஏற்றிருக்காங்க. இன்னைக்கு நாங்க சொத்து வரி கட்டுறது தயாரா இருக்கோம். இன்னைக்கு சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னாக்கா சரி, மலேசியா, துபாயில பாத்தீங்கன்னாக்கா அந்த ரோடு குப்பை இருக்காது இன்னைக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ரோடு ஃபுல்லா ரோடே கிடையாது, குப்பை தான் இருக்கு இன்னைக்கு. சென்னையில பாத்தீங்கன்னாக்கா ரோடே கிடையாது, குப்பை தான் இருக்கு இன்னைக்கு. இப்போ போன மாசம் மழை பெய்ஞ்சா டெங்கு, எங்க பார்த்தா டெங்கு. ரோடு கிடையாது, மக்களுக்கு சுகாதாரம் கிடையாது. நாங்க தேமுதிக சார்பில் கேட்கறதுக்கு என்னன்னா, நாங்க சொத்து வரி கட்ட தயார். எங்களுக்கு சிங்கப்பூருக்கு இணையாக உங்களால இங்க ரோடு சுகாதாரம் தர முடியுமா? நாங்க கேட்கிற கேள்வி, தர முடியுமா உங்களால? இன்னைக்கு பாத்தீங்கன்னா உள்ளாட்சியே கிடையாது. அப்படி பாத்தீங்கன்னா இந்த 50% இந்த ஏத்தி இந்த பணத்தை என்ன பண்ண போறீங்க? கண்டிப்பா செலவு பண்ண போறது இல்ல. தமிழக அரசுடைய கஜா தான் பண்ணோம். இதை பாத்தீங்கன்னாக்கா அதிகாரிகள் சரி, இன்னைக்கு இருக்க மந்திரிகள் சரி, எம்எல்ஏ சரி, இந்த பணத்தை பிடிச்சிடுவாங்க. இன்னைக்கு இருக்க அரசாங்கம், அதிமுக அரசாங்கம், எடப்பாடி அரசாங்கம் பாத்தீங்கன்னாக்கா மக்களை பத்தி கவலைப்படைய அக்கறை உங்களுக்கு. ஏன்னா அடுத்த வாட்டி கண்டிப்பாக அவங்க ஆட்சி வர போறது இல்ல, மக்கள் ஓட்டு போட போறது இல்ல உங்களுக்கு. இது அவங்களுக்கு தெரியும், மக்களுக்கும் தெரியும். அதனால இருக்கிற வரைக்கும் இந்த பணத்தை கொள்ளடிக்கணும், அது ஒரே எண்ணம் தான் உங்களுக்கு. ஆகவே நான் சொல்ல பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு தலைவர்கள் அமெரிக்கால இருந்து நான் டெய்லி பேச கேப்டன் கிட்ட இன்னைக்கு காலை பேச சொன்னாங்க. என்ன ஒரே சந்தோஷம் எனக்கு, கேப்டன் பேசும்போது நல்லா புரியுது, தெளிவா இருக்கு. இன்னைக்கு பேசும்போது நீங்களே பார்த்திருக்கீங்க, ஒரு 2 மணி நேரம் போட்டோ நாங்க ரிலீஸ் பண்ணோம். போட்டோல பார்த்து கேப்டன் தெளிவா இருக்காரு. கேப்டன் அவர்கள் அமெரிக்காவில் சிகிச்சை முடிச்சு வந்த உடனே எங்களுடைய மாநாடு திருப்பூர்ல பிரம்மாண்ட மாநாடு நடைபெறும். அந்த மாநாட்டில் கண்டிப்பாக எங்களுடைய தலைவர்கள் 1 மணி நேரம் கண்டிப்பா பேசுவார். அந்த மாநாட்டில் 1 மணி நேரம் பேசுறாவே முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க, பணம் வாங்கிட்டோம், ஊழல் பண்ணிட்டோம், ஒண்ணும் பேச மாட்டாங்க. உங்க தலைவர் சரியா பேச புரியலப்பா அப்படின்னு. மக்கள் கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு நீங்க மக்கள் ஒரு தலைவர் பார்த்து கஷ்டப்படுற தலைவர் கேப்டன் மட்டும்தான், அவர் யாருமே கிடையாது. இன்னைக்கு அவங்க கேட்கறது தலைவர் பேச புரியல. 1 மணி நேரம் திருப்பூர் மாநாடு பேச முடிஞ்சு போச்சுல. எங்க தலைவர் கண்டிப்பாக திருப்பூர் மாநாடுல 1 மணி நேரம் பேசுவாரு. கண்டிப்பாக அடுத்த வர எலெக்ஷன்ல பாராமட்டம் கிடையாது, சட்டமன்ற சேர்ந்து வரப்போது. வருகின்ற காலத்தில் தேசிய முற்போது அமோக பெற்று தலைவர் கேப்டன் ஆட்சி அமைப்பார். அதே தலைவர் சொல்லுவாரு, ஒரு வாட்டி எனக்கு வாய்ப்பு கொடுங்க பாருங்க. கண்டிப்பாக வாய்ப்பு கொடுத்தீங்கன்னாக்கா இந்த சென்னை மாநகராட்சிக்கு சிங்கப்பூருக்கு இணையாக கண்டிப்பாக கேப்டன் மாற்றி காட்டுவார். வாய்ப்பு தாங்க எங்களுக்கு என்று கூறி இந்த பிரச்சனை கண்டிப்பாக இன்னைக்கு தமிழக அரசு சரி, சென்னை மாநகர சரி முடிக்கவில்லை என்றால், இதே போல அனைத்து மாவட்டத்திலும் அனைத்து மாநகராட்சியும் விரைவில் தமிழகத்தினுடைய அனைத்து மாநகராட்சியும் தேசிய முற்போது பிரம்மாண்டமான ஒரு மறியல் நடந்து விடாங்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாநகராட்சி இதற்கு மேலும் இந்த விலைகளை குறைக்கவில்லை என்றால் எங்கள் தலைமையின் முடிவு கேட்டுக்கொண்டு அனைத்து மாநகராட்சி அலுவலகத்தை பூட்டு போடுவோம். இது முதல்வாட்டி பார்த்திருப்பீங்க. அடுத்தது அதிகாரிகள் இதுக்கு உடனே இந்த அரசாங்கத்துக்கு இந்த தகவலை தெரிவித்து உடனே மக்களை வஞ்சிக்க இந்த வருவதை திரும்ப பெற வேண்டும் சொல்லிட்டு தெற்கு மாவட்ட சார்பாக மாவட்ட கழகத்தின் நிர்வாகி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் ஆலந்தூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் என் பாசறிவு தம்பி ஸ்ரீ தர்மா அவர்களுக்கும், ஆலந்தூர் மேற்கு பகுதி செயலாளர் தம்பி நாராயணன் அவர்களுக்கும், சுயநல்லூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் தம்பி விஸ்வநாதன் அவர்களுக்கும், மத்திய பகுதி கழகத்தின் செயலாளர் மா சுப்பிரமணியன் அவர்களுக்கும், வேளச்சேரி பகுதி கழக செயலாளர் நாரி தம்பி முருகேசன் அவர்களுக்கும், ஆலந்தூர் கிழக்கு சுயநல்லூர் கிழக்கு பகுதி செயலாளர் தம்பி அசின் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
அண்ணன் பா பாசகன் அவர்கள் கண்டன உரையாற்றுவார். பேரன்புக்கும் மரியாதைக்குரிய இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தலைவர், வருங்காலத்தை தமிழகத்தை ஆளுகின்ற ஒரே தலைவர், புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் தென்சென்னை தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலே ஆலந்தூர் பகுதியிலே சென்னை மாநகராட்சியை கண்டித்தும் தமிழக அரசை கண்டித்தும் சமூகத்தில் சொத்து வரி உயர்த்திய இந்த இரண்டு அரசை கண்டித்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டு இங்கே வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற தென்சென்னை மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அந்த கிரிய நண்பர் வேளச்சேரி பிரபாகரன் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தை எளிமையாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த ஆலந்தூர் பகுதி கழகத்துடைய செயலாளர்கள் தர்மா அவர்களே, நாராயணன் அவர்களே மற்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வருகை தந்திருக்கின்ற பகுதி கழகத்துடைய செயலாளர்கள் பெருமாள் அவர்களே, ஆசின் அவர்களே, வேளச்சேரி முருகன் அவர்களே மற்றும் இங்கு திரளாக வருகை தந்திருக்கின்ற மாவட்ட பகுதி வட்டக்கழகத்துடைய நிர்வாகிகளே, மகளிரை சேர்ந்த சகோதர சகோதரிகளே மற்றும் புரட்சி கலைஞர் கேப்டனுடைய அன்பு தம்பிமார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது முதற்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டம் சென்னை மாநகராட்சியும் தமிழக அரசு சேர்ந்து சமூகத்தில் 100% சொத்து வரியை உயர்த்தியிருக்கிறது. இந்த சொத்து வரியை உயர்த்தியது முதல் தவறு என்று சொல்லி சுட்டிக்காட்டிய ஒரு இயக்கம் நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மட்டும்தான். அதன் பிறகுதான் மற்ற கட்சிகள் எல்லாம் இங்கே ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகின்ற தகுதி யாருக்குமே கிடையாது. ஏன்னா அவங்க ஆண்ட கட்சி, அவங்க ஆட்சியில எந்தெந்த சொத்து வரிகளை உயர்த்திருக்கிறார்கள் என்ற பட்டியல் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கு மக்களுக்காக சிந்தித்து மக்களுக்காக பாடுபடுகிற ஒரு இயக்கம், ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் நம் தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் தான். இன்றைக்கு கூட இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க, உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். மற்ற கட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா வேன் கொடுப்பாங்க, அதன் பிறகு என்னென்ன கொடுப்பாங்க சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எதையுமே எதிர்பார்க்காமல் புரட்சி கலைஞர் கேப்டனுடைய கட்டளை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்தனை உள்ளவர்களுக்கு நான் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தமிழக அரசும் சென்னை மாநகராட்சியும் இந்த உயர்த்திய வரிய சொத்து வரியை உடனே திரும்ப பெற வேண்டும். இல்லை என்று சொன்னால் இதே இடத்தில் மீண்டும் என் தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து வருகின்ற போது கண்டிப்பாக இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை, கண்டன ஆர்ப்பாட்டத்தை நான் தெற்கு மாவட்ட கழக சார்பாக தமிழக அரசை கண்டித்தேன், சென்னை மாநகராட்சியை கண்டித்தேன். மக்கள் வேதனைப்படும் அளவுக்கு சொத்து உயர்த்திய சென்னை மாநகராட்சியை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு எங்களுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் தளபதி வைகே சுரேஷார் அவர்களையும் எங்கள் அண்ணன் பாசாதன் அவர்களையும் தென்சென்னை தெற்கு மாவட்ட சார்பாக வரவேற்கிறோம். தென்சென்னை தெற்கு மாவட்ட சார்பாக இதே சொத்து கணித்து கேப்டன் ஆணைக்கிறாங்க. திருவண்ணூர்ல ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணோம். அப்போ இந்த அரசாங்கம் வந்து இதே செய்க சாய்க்கல. அதனால தென்சென்னை தெற்கு மாவட்ட சார்பாக ஒவ்வொரு மாநகராட்சி மண்டல அலுவலகம் மனு அளிக்க முடிவு பண்ணியிருக்க கேப்டன் ஆணைக்கிறாங்க. அது முதல் கட்டமா ஆலந்தூர் மண்டல அலுவலகத்தில் மனு கொடுத்து வந்திருக்கோம். இந்த மாநகராட்சி இதற்கு மேலும் இந்த விலைகளை குறைக்கவில்லை என்றால் எங்கள் தலைமையின் முடிவு. ஜெயிக்கண்ணா பின்னாடி வா, அப்படியே பின்னாடி வாங்க, எல்லாம் தள்ளி வாங்க, எல்லாம் கேமரா பின்னாடி வாங்க, நல்லா பின்னாடி ஜெயிக்கண்ணா, இன்னவா ஜெயிக்கண்ணா நல்லா ஓய்டா வந்து எல்லாரும் தெரிவாங்க. ஜெயிக்கண்ணா பின்னாடி வாடா, சர்க்கிள் ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி நல்லா ஓடியா, பின்னாடி வா.
உள்ள ஃபைல் ஜெயங்கண்ணா பின்னாடி வந்து ஜெயங்கண்ணா வா வரும் பின்னாடி பார்த்து தம்பி உள்ள போகாத பின்னாடி வந்து யாரோ லைவ்ல உள்ள போறாங்க அதான் இருக்குது ஒரு பின்னாடி பின்னாடி ஓடு நீ வர வரும் தம்பி வரும் படிக்கிட்டா வா இது போடா சீக்கிரம் வர்றா இடம் பொருட்களை பொதுவாக இந்த பக்கம் போ ஓடி பின்னாடி வா அதே வாங்க இந்த பக்கம் வாங்க ஒரு கட்சி சார்பா தகவல் சொல்லி அதிகாரி அலட்சியம் தகவல் சொல்லியிருக்காங்க. தகவல் சொன்னோம் இருக்கணும்ல. ஒரு மாநிலத்திலிருந்து வராங்க அவங்க என்ன மாதிரி தெரியுங்க நீங்க அரை மணி நேரம் எங்க மாநிலம் நிற்பாங்க உங்களுக்காக அவரு தாங்க சொல்றேன். நாங்கள் வந்து 11க்கே வந்தாச்சு. அப்போ ஃபோன் பண்ணி கேட்டோன்னே அவர் வந்து மீட்டிங் போயிட்டாரு. அப்பாயின்மெண்ட் கேட்டு தான் வரோம் நாங்கள். சார் நாங்கள் வந்து எங்கள் பர்சனல் இஷ்யூக்கு நாங்கள் வரோம் நாங்கள். சார் பப்ளிக் இஷ்யூ சார் வரும்போது ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துடுறாங்க, பொதுமக்கள் வந்துடுறாங்க. மாநில நிர்வாகி என் கட்சிக்கு முக்கியமான என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க? இதே நாங்கள் இப்போ போய் பிரச்சனை பண்ண எவ்வளோ நேரம் ஆகும்? தப்புங்க, மன்னிப்பு கேளுங்க. ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேளு சார் உங்க அதிகாரியா. இந்த அரசுலாம் தேமுதிக போயிடாது, போலீஸ் போயிடாது. நியாயமா வரும், நியாயமா கேட்கறோம், போறோம். நாங்க வந்து என்ன சொல்றோம்னாக்க இந்த பப்ளிக் இஷ்யூ மேட்டர் வந்துடும். நாங்க எங்க பர்சனல் மேட்டர் அவங்க இது வரோம். ஒரு மாநில நிர்வாகிக்கான ஒரு அதிகாரி இருந்தாங்க. அதிகாரி ரேங்க் இருக்குது. ஒரே அதிகாரி வச்சு வேலை செய்துட்டு போங்க. ஏன் அதுக்கு உங்களுக்கு கீழே ஒரு அதிகாரி
ஒரு மாநில நிர்வாகி வர முன்னாடி இன்ஃபர்மேஷன் கொடுத்தியா இல்லையா? ஏங்க நாங்க ஒரு உங்க ஆபீஸர் கார்பரேஷன் ஆபீஸர் மனு கொடுத்துருக்காங்க. இன்ஸ்பெக்ஷன் இருக்கிறதுனால நீங்க டேட்டா எங்களை மாத்தினா நான் இன்னொரு நாள் பண்ணிட்டு போறோம். 1 hour ஆகும் சொன்னாரு. அதுதான் கொஞ்சம் லேட் ஆகும். மற்றபடி வேற அதே மாதிரி தேமுதிக சார்பா இங்க வர நிர்வாகிங்க மக்கள் பிரச்சனை எடுத்துட்டு வந்தா பதிலே சொல்ல மாட்டீங்களா? அலட்சியப்படுத்துறீங்களா? ஏன் படுத்துறீங்க? பப்ளிக் வந்து நம்ம பண்ணிடுறோம். இல்ல பண்றது இல்ல. நீங்க நாங்க 3 மனு கொடுத்துருக்கோம் உங்க நகராட்சி அலுவலகத்துல. முகலிவாகத்துல கொடுத்துருக்கிறோம், நந்தம்பாக்கத்துல கொடுத்துருக்கிறோம். கிட்டத்தட்ட 300-400 பேர் மக்களோட போய் கொடுக்குறோம். ஆனா அதிகாரிகள் அலட்சியமா இருந்தா திமுக தான் இருப்பீங்களா? இருக்கிறாங்க அலட்சியம். நாங்க கொடுத்த மனுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. நீங்க இந்த விஷயத்த உடனே நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு இந்த விஷயம் அடுத்த வாட்டி நடக்காத பாத்துங்க. மனு கொடுத்துட்டு போங்க. நான் கொடுத்தா போமா சார்? இல்ல கண்டிப்பா இல்ல எங்க கண்டனத்தை கண்டிப்பா சொல்லுங்க. இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. வெளியே இருக்காங்க. சார் கொஞ்சம் நாங்க வந்து ஆக்சுவலா வந்து டிஎம்டிகே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா தேமுதிக பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து நாங்க உருவாங்க. எங்க மாவட்ட கஷ்டமா இருக்கு எனக்கு. இது வரைக்கும் எதுவும் பண்ணவே பண்ணீங்களா? இல்ல கொடுத்து பண்ணிருப்பாங்க வந்திருக்காங்க. நீங்க இந்த கொடுங்க கோரிக்கை நாங்க நிர்வாகிகள் வந்தா ரெஸ்பான்ஸ் இல்லன்னா இல்ல அது இல்ல பண்ணல அதிகாரிகள் பண்ணல. அதுக்கப்புறம் நாங்க எங்கெங்க என்னென்ன பண்ணுவோம் அது உங்களுக்கு நாங்க அரசாங்கத்துக்கு எதிராக பண்ணி இருக்கிறோம். அதிகாரிக்கு எதிராக பண்ண வச்சிருக்காரு. சரி முன்னாடி ஊரு எங்க சுப்பிரமணியங்க அதுவாங்க கொஞ்சம் தெரியுமா? ஆமா தமிழகத்தில் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சொத்து வரி 50% உயர்த்தப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் இன்று தேமுதிகவுடைய தென் சென்னை தெற்கு மாவட்ட சார்பில் ஆலந்தூர் பகுதியில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எங்கள் தலைவருடைய ஆணைக்கிணங்க இந்த நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பொதுமக்களும் இளைஞர்களும் கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டார்கள். இதில் நாங்கள் கோரிக்கை மனுவுடன் மண்டல அலுவலகத்துக்கு வந்தோம். அங்கே வரும்பொழுது என்கின்ற அதிகாரி திரு ராமூர்த்தி அவர்கள் எங்களுக்கு காலை 11 மணி அளவுக்கு நேரம் ஒதுக்கினார்கள். நாங்கள் காலை 11 மணிக்கு இங்கே வந்துவிட்டோம். அவர் நாங்கள் வந்து தெரிந்த பிறகு இங்கிருந்து சென்று விட்டார். என்னுடைய கேள்வி என்னென்றால், இது வந்து மக்களுடைய பிரச்சனை. இந்த மக்களுடைய பிரச்சனையை அதிகாரிகள் கொடுக்க வேண்டும். அதுதான் மரபு. இங்கே பார்த்தீங்கன்னா அதிகாரம் கிடையாது. வந்த பிறகு அவர் வந்து ஒரு மீட்டிங் போயிட்டாருன்னு. ஸோ மக்களுடைய பிரச்சனை இங்கே பார்க்குறதுக்கு ஆள் இல்லாமல் என்ன மீட்டிங் முக்கியம் தெரியல எனக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா 2016க்கு அப்புறம் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவில்லை. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் சொத்து ஒரு கிட்டத்தட்ட 50% ஏற்றிருக்காங்க. இன்றைக்கி உள்ளாட்சி அமைப்பு இல்லாமல் இந்த சொத்து வரி எதுக்கு ஏற்றணும்? இந்த காசு வாங்கி எங்கே போகுது தெரியல எங்களுக்கு. அப்படி வாங்கி ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா சென்னை மாநகராட்சி பார்த்தீங்கன்னாக்கா ரோடு சரியில்லை. இப்போ உங்களுக்கே தெரியும், இந்த 2 மாதத்துக்கு முன்னே பெஞ்ச மழையில் பார்த்தீங்கன்னாக்கா எங்கே பார்த்தாலும் கொசு. அந்த கொசுனால் டெங்கு, எங்கே பார்த்து டெங்கு வந்தது. இது வந்து முதலே வந்து ரோடு சரி செய்திருந்தால் போதும், சுகாதாரம் கரெக்டாக இருந்தால் போதும். அன்றைக்கி இங்கே வாங்குகின்ற அந்த வரியை வந்து மக்களுக்கு சரியான முறையில் செஞ்சால் போதும், இந்த வேலையில் வராது. நாங்கள் பொதுமக்கள் என்ற முறையில் நான் சொல்கிறான்னு,
நீங்கள் வந்து 50% நீங்கள் வரி ஏற்றிருக்கீங்க, நாங்கள் கட்ட தயார். ஆனால் நீங்கள் வந்து அந்த அளவுக்கு இன்றைக்கி சிங்கப்பூரோ இன்றைக்கி மலேசியாவோ துபாய் இருக்கின்ற வசதி நீங்கள் கொடுங்க, நாங்கள் கட்ட தயார். இன்றைக்கி உதாரணம் பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி வந்து சுங்கவரி பார்த்தீங்கன்னாக்கா அயல்நாட்டில் முன்னாடி இருந்துச்சு, டோல்கேட் முன்னாடி இருந்து பணம் கட்டுறதுக்கு டோல்கேட்டில் போயிருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்துச்சு, இன்றைக்கி ரோடு நல்லா இருக்குது, நம்ம இன்றைக்கி வந்து நம்ம தயாரிட்டோம் பணம் கட்டுறதுக்கு. அது போல் நீங்கள் வந்து சென்னை மாநகராட்சி நல்ல ரோடு கொடுங்க, சுகாதாரமாக கொடுங்க. எங்கள் குப்பை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்து குப்பையாக இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கு பிளாஸ்டிக் இல்லை அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி எங்கே பிளாஸ்டிக் இல்லை, எல்லா பிளாஸ்டிக் இருக்குது இன்றைக்கி. ஆனால் தேமுதிக சார்பில் இந்த 50% உயர்வை வந்து கண்டிப்பாக குறைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அப்படி குறைக்கவில்லை என்றால் எங்களுடைய தலைவர்கள் அமெரிக்காவில் திரும்பி வந்தவுடனே இது மட்டும் கிடையாது, தமிழகத்தில் அனைத்து மாநகராட்சியிலும் அனைத்து மாவட்டத்திலும் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று கூறி விடைபெறுகிறேன். கேப்டன் உடனே நல்லா இருக்கார். வெகு விரைவில் சென்னை திரும்புவார். நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் ஆல்ரெடி. அங்கே வந்து தொகுதி பொறுப்பாளர் போட்டு நாங்கள் பணியில் நாங்கள் இறங்கி வச்சுருங்க. அதில் கூட்டணியில் வந்து தலைவர் வந்து முடிவு பண்ணுவோம். ஓகேவா?